ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தமிழக அரசு ஒரு புதிய திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நாம் வீடியோவை பார்க்கலாம். அதாவது, புதிதாக திருமணம் செய்யும் தம்பதிகள் திருமணத்தை ஆன்லைனிலே பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டம் தொடங்கிறதுக்கான காரணம், இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது திருமணம் முடிந்த தம்பதிகள் வந்து 90 நாள்லேருந்து 150 நாட்களுக்குள்ளே தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்ய வேணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. திருமண பதிவு செய்யாதவர்கள் அரசின் திருமண உதவி திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 150 நாட்களுக்குள் பதிவு செய்யாதவர்கள் பின் எப்போதுமே தங்கள் திருமணத்தை பதிவு செய்ய இயலாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திருமணத்தை பதிவு செய்யாதவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் இந்த சட்டம் வழிவகுத்துள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் திருமணம் நடைபெறும் பகுதியில் உள்ள பதிவாளர் அலுவலகத்தில் மட்டுமே இத்தகைய திருமணத்தை பதிவு செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்ட திருத்தம் கடந்த 2020 ஒரு திருத்தம் ஒன்று கொண்டு வராங்க. அதன்படி மணமகன் அல்லது மணமகள் வசிக்கும் பகுதியில் உள்ள பதிவாளர் அலுவலகத்திலும் திருமணத்தை பதிவு செய்து கொள்ளலாம் என்பதே அந்த திருத்தமாக இருந்தது. ஆனாலும் கூட இதுவும் பெரிய அளவில் வரவேற்பை பெறாமல் இருந்துட்டு இருந்தது. மிக குறைவான திருமணங்களே பதிவு செய்யப்பட்டன. அதாவது பாஸ்போர்ட் பெறும் தம்பதிகள் காதல் திருமணங்கள் செய்பவர்கள் மட்டுமே பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பதிவு செய்கிறார்கள். ஸோ இந்த அளவுக்கு குறைவான திருமணங்கள் பதிவாவதற்கு என்ன காரணம் அப்படின்றத வந்து தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செஞ்சாங்க. அப்படி ஆய்வு செய்த போது பதிவுத்துறையில் பெரும் சான்றிதழில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது தான் பதிவுத்துறையில் பெரும் சான்றிதழ் சிக்கல் உள்ளது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது திருமண பதிவுக்கு ரூபாய் 200 கட்டணமாக உள்ள நிலையில் 10,000 வரை பொதுமக்களின் லஞ்சமாக கேட்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெறும் 200 ரூபாய்க்கு 10,000 செலுத்த முடியாமல் தான் பொதுமக்கள் பத்திரப்பதிவு அலுவலகங்களை திருமணம் செய்வதில் ஆர்வம் காட்டாமல் இருப்பது அரசுக்கு தெரிய வந்திருக்கத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த முறைகேடுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க தமிழக அரசு இப்போது ஒரு முடிவு வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதன்படி பொதுமக்களே நேரடியாக ஆன்லைனில் திருமண பதிவுகளை பதிவு செய்யும் நடைமுறையை கொண்டு வர இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இனி வந்து நீங்கள் யாருமே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு உங்களுடைய மேரேஜ் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஈஸியாக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் நீங்கள் வீட்டில் இருந்தே கூட உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.